நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 14 மே 2026 காலை 8 மணி. நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பண்ணி கிளிக் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ என்னென்னா, இன்றைக்கும் ரொம்ப முக்கியமாக ஈரானோட இஷ்யூ இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலை. இப்போது ஃபஸ்ட்டு திங் நம்ம சொல்லக்கூடியதில் ஒரு 1, 2, 3 அப்படின்னு எடுத்தோம்னா, நம்பர் 1 UAE பெருசாக மாட்டிக்கிட்டு நிற்கிது. அது ஏற்கனவே நேற்று போகிற போக்கில் லைட்டாக சொன்னோம். UAE அங்கே லாவான் தீவில் அடித்தது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பாட பிரச்சனைன்னு நிற்கிது. துபாய் ஒரு மாதிரி வெளியில் போய் கிடக்காங்க. நான் இன்றைக்கி துபாய்க்கு பேசினேன், அரை மணி நேரம் பேசினேன் என்ன நடக்குது அப்படின்னு. உண்மையிலேயே பயமாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 ட்ரம்ப்பு சைனா போயிருக்காரு. அங்கே ஒரு 4 அம்ச கோரிக்கை அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குது. நம்பர் 2. நம்பர் 3 அப்படி எடுத்திங்கன்னா, இங்கே ஹர்மோஸாக இருக்கட்டும் அல்லது நமக்கான இந்தியாவுக்கு இது சம்மந்தப்பட்டு இந்தியாவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு இதையும் பேசணும். நம்பர் 1 நம்ம UAE பற்றி பேசிடுவோம். ஏன்னா அது கொஞ்சம் லெங்க்தியாக பேச வேண்டியிருக்கு. ஏப்ரல் 8 அப்போது இந்த மாதிரி அமெரிக்கா ஈரானோட ஒரு போர் நிறுத்த அறிவிப்பு வருது. ட்ரூஸ் அறிவிப்பு வரப்போகுது. அந்த அறிவிப்பு வர்ற டைமில் இங்கே இதில் கார்க் ஐலாண்டுங்கிறது ஈரானோட சேர்ந்தது. அதுக்கு பக்கத்தில் லாவான் ஐலாண்டு. கார்க் ஐலாண்டில் நிறைய ரிஃபைனரி ப்ளஸ் ரிஃபைன் பண்ணி ஸ்டோரேஜ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது லாவான் ஐலாண்டு. அந்த லாவான் ஐலாண்டில் ரிஃபைனரி இருக்குது. அப்போது இந்த 2 ஐலாண்டுமே தீவுகளுமே ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தீவுகள். ஓகே, அதில் கூட்டமாக நிறையா திடீர்னு பார்த்தா ஒரு ஏப்ரல் மார்ச் கடைசி இந்த ஏப்ரல் டைமில் என்ன பண்ணாங்கன்னா, கார்க் ஐலாண்டில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடித்தாங்க. எங்கே அடித்தாங்கன்னா, அங்கே ஆஃபீஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய IRGC நேவல் தளம் இருக்கு இல்லையா, அந்த தளத்தை அடித்தாங்க. அங்கே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆல்ரெடி ரொம்ப குறைச்சி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் டேங்க்கு எதையுமே அடிக்கலை. அங்கே அடித்து எச்சரிக்கை பண்ணாங்க ஒரு டைமில். அப்புறம் இந்த இதில் லாவான் ஐலாண்டில் ரிஃபைனரியை போட்டு தாக்கிட்டாங்க. தாக்குனதில் இந்த மாதிரி மிசைலு, அப்புறம் அதை கொண்டு போய் சேர்த்த இது இருக்க ஜெட்டு, ஃபைட்டர் ஜெட்டு, இதெல்லாம் சரி. அந்த டைமில் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது அமெரிக்காவோ இஸ்ரேலோ இல்லை, வேறு நாடு இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாங்க. அந்த டைமில் ரொம்ப பெருசாக எடுபடலை. ஏன்னா அடிக்கிறது பூரா அமெரிக்கா அடிக்கிறான், இஸ்ரேல் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார் மேலேயும் சந்தேகம் வரல. யாரும் அதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் நம்ம பெருசாக பேசாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எந்த ஒரு விஷயமும் போர் நடக்கும்போது ஒரு மாதிரி மந்தமாக ஒரு கிரேயாக இருக்கும், தெரியாது, புகமண்டலமாக இருக்கும். ஆனால் போர் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் யார் அடித்தா, எவ்வளோ தூரம் பாதிப்பு, எப்போ ரெக்கவர் ஆப்பாங்க, இது என்னாச்சு, இவங்களுக்கு என்ன தரணும், UAE அமெரிக்காவுக்கு எப்படி கடனாளியாக இருக்காங்க, அல்ல அமெரிக்கா இவங்ககிட்ட கடனாளியாக இருக்காங்களா, இல்லை இவங்க இஸ்ரேல் UAE என்ன பாண்டிங், என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக போரெல்லாம் ஓரளவு முடிஞ்சு ஓஞ்சி இருக்கும்போது தான் இதெல்லாம் கவனத்துக்கு வரும். அப்படி ஒரு கவனத்துக்கு வந்தது. இப்போ இந்த சொல்ல போகிற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாக இருக்கணும். அந்த லாவான் ஐலாண்டை மிசைல் போட்டு அந்த ஆயில் ரிஃபைனரியை அடித்து துவம்சம் பண்ணுது யார் அப்படின்னா, UAE கவர்மெண்ட். அபுதாபி, துபாய், ஷார்ஜா இதை சேர்ந்த இந்த UAE அதை போட்டு அடிச்சிட்டாங்க. அதனால தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமும் சரி இவங்க நிறையா என்ன சொல்கிறது, 2800க்கும் மேற்பட்ட ட்ரோன் அண்டு மிசைல் எடுத்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 மிசைல் வரைக்கும் சிறுசு பெருசாக அனுப்பிச்சிருப்பாங்க. ட்ரோன் 2000 ட்ரோனுக்கு மேலே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரோன் அண்டு மிசைல் எக்கச்சக்கமாக இங்கே அனுப்பிச்சு அத்தனையும் அவங்க மெஜாரிட்டி மேக்ஸிமம் 99% UAE அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. வானத்திலே நிறைய அடிச்சிட்டாங்க. அப்படி அடித்ததுக்கு அப்புறமும் அந்த டெப்ரிஸ் கீழே விழுந்து லோக்கல் அரேப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டுமே 13 பேர் இறந்துருக்கதா அஃபிஷியல் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 230-240 பேர் காயம்னு கொடுத்துருக்காங்க. அந்த காயம்பட்ட இடத்துல இந்திய ஆட்கள் உண்டு, பங்களாதேஷ் உண்டு, வேறு நாடு ஆட்களும் உண்டு.
230 240 பேருக்கு மேலே காயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே வந்து ஒரு ட்ரோன் தடுக்கப்படாமல் பாம் ஐலண்டில், ஜுமேரா பாம் ஐலண்டு அதில் விழுந்தது. இப்போ பார்த்தா ஜுமேரா பாம் ஐலண்டு பார்த்தா பேன் கிடக்கு. அங்கே மெயின்டெனன்ஸ் இல்லை, ஆட்கள்லாம் ஓடியே போயிட்டாங்க. அங்கே வீடு வாங்கணும், அங்கே இருந்தவங்க பூரா வந்து அங்கங்கே வாடகைக்கு இருந்திருப்பாங்க. வீடு சொந்தக்காரங்க எங்கேயோ பாகிஸ்தானோ, இந்தியாவோ, யூகேயோ, அமெரிக்காவோ, இல்லை ஆஃப்ரிக்காவோ ஏதோ ஒருத்தர் அங்கங்கே வீடு வாங்கினாங்க. இந்தியர்களுக்கு எக்கச்சக்கமான வீடு வந்து அங்கே துபாயில் இருக்குது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக எடுத்திங்கன்னா அரசியல்வாதிகள் ப்ளஸ் வந்து காலேஜ் வச்சுருக்கவங்க, பெரிய அளவுக்கு இங்கே காலேஜ் யூனிவர்சிட்டி வச்சுருக்கவங்க, அப்புறம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டு ரொம்ப ஹையாக பெரிய அளவுக்கு இருப்பாங்களே அவங்க, பெரிய பணக்காரர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்களுக்கு மேக்சிமம் ஆட்களுக்கு அங்கே சொந்த வீடு நாங்கள் சொந்த வீடு வாங்கிக்கிற முடியும். அப்புறம் அதுக்கு வந்து கோல்டன் விசா மாதிரி 10 வருஷம் விசா மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த கோல்டன் விசா எல்லாம் சேர்த்து அங்கே எக்கச்சக்கமான பேருக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அண்டு கேரளா, குஜராத்திகளுக்கு எல்லாத்துக்கும் அங்கே சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜுமேரா இது பாம் ஐலண்ட் இருக்கு, அதில் வந்து ஆட்களே இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அட்லாண்டிஸ் ஹோட்டல்னு சொல்லி ரொம்ப 7 ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். அந்த ஹோட்டல்லையும் வந்து ஏற்கனவே ஆள் வரல, அதையும் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 800 பேருக்கு மேலே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழல். ஓகே, இப்போது 2800க்கு மேலே அடிச்சிருக்காங்கன்னா என்ன நடந்துச்சு, அங்கே வந்து பேன் ஆகிப்போச்சு. ஆனால் அதையும் மீறி அங்கே லோக்கல் இருக்கிற ஆட்கள், துபாயில் வந்து லோக்கல் மக்கள், லோக்கல் அரப்ஸ் வந்து ஒரு 4 லட்சம் பேர், அதுக்கப்புறம் அபுதாபியில் ஒரு 4.5 லட்சம் பேர், ஷார்ஜா, அஜ்மான் எல்லாம் சேர்த்தா கூட மொத்தத்துக்கு வந்து ஒரு 13-14 லட்சம் பேர், அதிகபட்சமான 15 லட்சம் பேர் மொத்த லோக்கல் அரப்ஸு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 90 லட்சம் பேர் பக்கம், 90-95 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியாக்காரங்க, அதுலேயும் குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு. ஏன்னா நிறைய லேபரர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா இருக்காங்க, ஆந்திராவிலேருந்து இருக்காங்க, ராஜஸ்தான், அப்புறம் கொஞ்சம் ஓரளவு இதில் கர்நாடகாவில் இருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, டீ கடை அதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான எது எடுத்தாலும் அங்கே இருக்கிறது வந்து கேரளாக்காரங்க. ஓகே, மலையாளிகளோட பாப்புலேஷன் மொத்த அரபு ரீஜனில் ராஜ்யத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க இருக்காங்களா. இப்போ நம்ம மக்கள் தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. லோக்கல் அரபு மக்கள் ஆல்ரெடி வந்து பறந்து ஓடிட்டாங்க. சுவிட்சர்லாந்து, யூகே அங்கே நிறையா பறந்து ஓடிட்டாங்க. அங்கே லோக்கல் மக்கள் பெரும்பாலும் இல்லைன்றாங்க. அப்புறம் நேற்று நான் வந்து துபாயில் நண்பர்கிட்ட ஒரு நேரம் டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொன்னார்னா, நேற்று புதன்கிழமை இங்கே துபாயில் ரோட்டில் பெருசாக கூட்டமே இல்லை. அப்புறம் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு வருது போகுது, ஆனால் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்புறம் நிறையா பேர் வந்து இங்கே விசா கேன்சல் பண்ணிட்டு போகணும் டிக்கெட் எடுத்து வச்சவங்கலாம் இங்கே எமிரேட்ஸு தான் துபாயிலேருந்து ஆப்ரேட் ஆகுது, அதனால் ஃபுஜேரா போய் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே வந்து விசா எக்ஸ்ட்ரா ஓவர் ஸ்டேயாக இருந்தால் கூட கண்டுக்கிறதுல இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு விட்டாங்க. அப்புறம் கம்பெனியோட ரினியூவல் கம்பெனி ஆரம்பித்தா கூட முன்னாடி வந்து எக்கச்சக்கமாக காசு வாங்கினாங்க, அதுலேருந்து 25-30% தான் இப்போ காசு வாங்குறாங்க. பெரிய அளவுக்கு நிறையா டிஸ்கவுண்ட் கொடுத்து ரொம்ப எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்டு அது இதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது துபாயை பற்றி சொன்னால், துபாய் வந்து இப்போ உண்மையிலேயே தடுமாறி போய் கிடக்கு. டூரிஸ்ட்டே கிடையாது அங்கே, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. ஏற்கனவே இருக்கிற காசை பூரா வெளிநாட்டில் அங்கங்கன்னு சொல்லி பதுக்கி வைக்கிறது இல்லை, டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த காசை எடுக்கவும் முடியலை. அப்புறம் இங்கே வந்து எப்படி பார்த்தாலும் விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறிப்போச்சு. அதை பற்றி ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். எவ்வளோ வந்து துபாயில் பார்த்திங்கன்னா டீசல் எவ்வளோ, 120 ரூபா டீசலு. நம்ம ஊரில் டீசல் வந்து 92-93 ரூபா. இப்போ அடுத்து கொஞ்சம் விலை ஏறப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஊரை விட அங்கே டீசல் விலை அதிகம், பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு வந்து இப்போ ஹைக் ஆகிருக்கு அங்கே ரேட் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நம்ம மக்கள் பெரும்பாலும் இந்திய மக்கள் தான் துபாயில், அபுதாபியில் இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது பார்த்தா சைரன் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் பதட்டத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா நேற்று முந்தா நாள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில், அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ரொம்ப தெளிவாக போட்டாங்க. அந்த லாவன் ஐலாண்டில் அடித்தது UAE. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபைட்டர் ஜெட்டோட பேர் வந்து மிராஜ். அந்த மிராஜ் ஃபைட்டர் ஜெட்டு அந்த ரீஜனில் வேறு யார்கிட்டையும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டு கிடையாது. அது இருக்கிறது UAE மட்டும்தான் இருக்குது. அது ஃப்ரான்ஸோட ஃபைட்டர் ஜெட்டு, அங்கே இது வாங்கினது. இப்போ ஃப்ரான்ஸில் கூட இருக்கான்னு தெரியாது, ஏன்னா அவங்களாம் அடுத்து வேறு இதுக்கு பிராண்டுக்கு மாறிட்டாங்க. இப்போ மிராஜுங்கிற ஃபைட்டர் ஜெட்டு அது இருக்கிறது வந்து ஒன்லி இதுக்கு இங்கே மட்டும்தான்,
யுஏஇ மட்டும்தான். ஸோ யுஏஇ அடித்தது வந்து அம்பலமாயிருச்சு. அந்த ஃபேக்ட்ரி ஜெட்டை ஏன் வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஃப்ரான்ஸோட ஃபேக்ட்ரி ஜெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே இப்போ தளமெல்லாம் வச்சு. இல்லை, அவங்க வந்து F-15, F-16, F-35 அதைத்தான் யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய அடுத்தவங்களோட ஃபைட்டர் ஜெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே யூஸ் பண்ணது யுஏஇ அப்படின்னு சொல்லி ரொம்ப தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண அங்கே விழுந்த அந்த இதெல்லாம் இருக்குல்லையே, வெடித்த மிசைல் அதெல்லாம் பார்த்து இவன் தான் போட்டான்னு முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ போய் அமெரிக்கா வந்து ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது பண்ண அந்த ரீஜனில் விட்டு வெளியே வரணும். அந்த இப்போ போரை முடித்து வெளியே வரணும். ஒன்று ஈரான் வந்து மொத்தத்துக்கு அடித்து நாசமாக்கிட்டு வெளியே வரணும், அல்லது ஏதாவது காரணம் காட்டி எவனையாவது தள்ளி விட்டுட்டு இவனை வந்து அடிக்க வந்த இப்போ யுஏஇயை வந்து ஈரான் அடிக்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட்டாக நான் போகிறேன் அப்படின்னு அங்கே அவங்களுடைய காங்கிரஸில் செனட்டில் அப்ரூவல் வாங்கணும். அது வாங்கிட்டு வர்றதுக்காக இவங்க வந்து எல்லா விதமான கெட்ட காரியங்களும் செய்வாங்க. இன்றைக்கி காட்டி கொடுத்துட்டாங்க. காட்டி கொடுத்தோன்னே இவங்க வந்து உண்மையிலேயே யுஏஇ அரசு பதட்டத்தில் இருக்குது. மக்கள் வந்து அதை விட பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. ஓகே, இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரான் வந்து பயங்கர மோசமாக இருக்குது, நாங்கள்லாம் ஈரான் அடித்து முடிச்சிட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றாரு. அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்கிறாரு, இதெல்லாம் சும்மா வெட்டியாக பேசிகிட்டு இருக்காது, உங்களுடைய குரோத்து உங்களுடைய இதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். இப்போ முன்னை விட வந்து $500 வந்து ஒவ்வொரு குடும்பமும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் வெளியே தெரியாது நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அது இல்லாமல் இப்போ சைனாவுக்கு போயிருக்கார் இல்லையா, சைனாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, அல்லது இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து நிற்கிது. எப்படின்னா, அவங்க வந்து 4 அம்ச கோரிக்கை கொண்டு வர்றாங்க. 4 அம்ச கோரிக்கை வந்து இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதில் வந்து அதை வாசிச்சிருமே. நம்பர் 1 வந்து இப்போ சைனீஸ் எம்பசி யுஎஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, த 4 ரெட் லைன் இன் சைனா யுஎஸ் ரிலேஷன்ஷிப் மஸ்ட் நாட் பி சேலஞ்ச். இதை வந்து சேலஞ்சே பண்ணக்கூடாது. இந்த 4 ரெட் லைன் இருக்குது. அது அப்படி நம்பர் 1 ரெட் லைன் என்ன அப்படின்னா, தி தைவான் கொஷின். தைவான் வந்து தனி நாடு அப்படின்னு இந்த வெண்ணெய் வெட்டுற வேலையெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது. தைவான் தனி நாடு கிடையாது, அது சைனாவோட ஒரு அங்கம். அதனால் நீ தனி நாடுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு திரும்ப வந்து வெப்பனை கொடுக்குறது, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், அங்கே வந்து உன்னோட கப்பலை நிறுத்துகிற இது பண்ணுற வேலையை வச்சுக்கக்கூடாது. தைவான் சைனாவோட ஒரு அங்கம். இதை பற்றி கொஸ்டினே கேட்கக்கூடாது. இது வந்து தனி நாடு தானே, நீங்கள் எப்படி பண்ண அப்படி பண்ண கொஸ்டினே கேட்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து டெமோக்ரஸி அண்டு ஹியூமன் ரைட்ஸ். இந்த வெண்ணெய் வெட்டுற வேலையில் இங்கே வைக்கக்கூடாது. நீ வந்து என்னமோ ஹியூமன் ரைட்ஸில் பெரிய ஆள், நீங்கள் வந்து எல்லாருக்கும் இப்படி பண்ண அப்படி பண்ணுறீங்களா, அப்படிலாம் இல்லாமல் இது வந்து டெமோக்ரஸி அப்படின்னா எங்களுக்கு என்ன ஆகுமோ அதுதான் எங்களோட டெமோக்ரஸி. நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகுமோ நீங்கள் அதை பண்ணிக்கங்க. இங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றியோ டெமோக்ரஸி இப்படின்னு சொல்லி பற்றியோ பேசக்கூடாது. இந்த லைனை வந்து நீ கிராஸ் பண்ணவே கூடாது. அப்படி கிராஸ் பண்ணினா பேச்சுவார்த்தை நடக்காது அப்படிங்கிறது. நம்பர் 3 வந்து பாஸ் அண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். நீ வந்து உங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து நீங்களே ஜி ஜின்பிங்கே கடைசி வரைக்கும் அவர் அதிபராக இருப்பாரா, வேறு வந்து நீங்கள் ஆட்களை ஓட்டு போட்டு வேறு யாரும் போட்டி போட்டு வரக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே பேசக்கூடாது. எங்களுக்கு என்ன ஆகுமோ இதை நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி ரஷ்யாவில் அவர் புட்டின் அதிபராக அவர் இருக்கார், அவர் பண்ணிக்குவார். அதே மாதிரி வடகொரியாவில் கிங் ஜாங் இருக்கார், அவர் பண்ணிக்குவார். அதே மாதிரி இவர் ஈரானில் அவர் முஸ்தபா கமேனி சுப்ரீம் லீடராக இருக்கார், அவர் அப்படி தான் இருப்பார். நீங்கள் வந்து உடனே வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க 5 வருஷத்துக்கு ஒருக்க மக்கள் ஓட்டு போட்டு வரிசையில் நின்று ஓட்டு போட்டு இதெல்லாம் கொண்டு வாங்க, டெமோக்ராட் கொண்டு வாங்க, இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. எங்களோட வழி பார்த்து எங்களுடைய பாதை என்னவோ அந்த பாதையை பற்றியோ அல்லது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு நாங்கள் என்ன இருக்குமோ அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அது வந்து ரெட் லைன். இதை பற்றி பேசுனா மமனே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது சைனாவோடது சொல்லுது. அடுத்து 4வது என்ன அப்படின்னா, சைனாவோட டெவலப்மெண்ட் ரைட்ஸ். நாங்கள் என்னென்ன டெவலப் பண்ணணும், எதை டெவலப் பண்ணணும், எப்போ டெவலப் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும், யாரோட சேர்ந்து டெவலப் பண்ணணும், யாரோட சேராமல் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இது சைனாவோட உரிமை. இந்த உரிமையில் நீங்கள் வந்து உள்ள குறுக்கு சால் பாய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணாலும் சரி அவர் திருந்த போகிறாரு. ட்ரம்ப் வந்து இங்கே ஒன்று பேசும்போது அப்படி நான் வந்து சைனாவிட்ட பேசினேன், அவங்க வந்து எல்லாம் ஓகே தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சரியில்லை, தைவானை வந்து தனி நாடாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அதோட சைனாவோட சேர்ந்துலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நாங்கள் வந்து அங்கே வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா தைவானை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு என்னத்தையாவது பேசுவாங்க. ஓகே, இப்போ என்னென்னா இதுக்கப்புறம் இடையில வந்து வந்த ஒரு செய்தி எப்படின்னா,
Israel killed more than 25,000 children in 948 days in Middle East. That means Israel killed 27 children every day for 948 days with a complete impunity. அதாவது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வருத்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 27 குழந்தைகளை இஸ்ரேல் கொன்றிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 25,000 குழந்தைகள் 1000 நாள் 948 டேஸ் கொன்றிருக்கு. இதில் கொஞ்சம் கூட வருத்தமோ இது இல்லாமல் உலக நாடுகள்லாம் பொத்திட்டு இருந்திருக்காங்க. டோட்டலாக நீ யூரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், மற்ற இந்தியாவையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து அது கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. எல்லா நாடுகளும் இஸ்ரேலை பற்றி உள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, பொத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். ஓகே, ஆனால் குழந்தைகள் என்ன செய்யாங்க, அந்த குழந்தைகள் வந்து இந்திய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அரபு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சைனா குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க குழந்தைகளும் சரி, குழந்தைகள் இல்லையா, குழந்தைகள். அது இதுக்கு வந்து எப்படின்னா கூடி சீக்கிரம் ஒரு விடிவுகாலம் பிறக்கணும். விடிவுகாலம் பிறக்கணும்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட அழிஞ்சு புது இஸ்ரேலாக இருக்கணும். ஏன்னா 1948 எப்படி இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அடங்கி ஒடுங்கி போய் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த பகுதியில் இவ்வளோ சர்ச்சைகள் பிரச்சனைகள் வராமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதோ அதை வந்து வர காணொளியில் சந்திப்போம். இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம திரும்ப வந்து இதை சுற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு வேறு வழியும் இல்லை, பேசணும். அடுத்து வந்து ஒவ்வொரு நாட்டை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கான ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கூடி சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்கள் ஆலோசனைகள் இதை கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி.